ஜெயகாந்தனின் கண்ணம்மா என் காதலி. குரல் அனிதா காளிராஜ். அழுகையில் குரல் நடுங்க நெஞ்சை பற்றி கொண்டவர் நித்யா யாரென்று உனக்கு தெரியுமா என்று வினவ, இமைக்காமல் அன்னையின் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தவனிடம், நித்யா என் அண்ணன் மகள், என் பெரியம்மா மகன் விஸ்வநாதனின் மகள். நீ என்னை அமெரிக்காவிற்கு சுற்றுப்பயணம் அனுப்பிய போதுதான் நான் என் அண்ணனை சந்தித்தேன். உன்னை பற்றி கூறி நான் வருத்தப்பட்டது பொறுக்காமல், என் அண்ணன் அவரது மகளான நித்யாவை இங்கே என்னுடன் அனுப்பி வைத்தார் என்று ஆரம்பித்து எல்லாவற்றையும் அவனிடம் கொட்டினார். பெண்களை பற்றி இழிவான எண்ணம் கொண்டிருந்த உன்னை மாற்றுவதற்காக, உன் வாழ்வை சீராக்குவதற்காக, நீயும் மற்றவர்களைப் போல் குடும்பம் குழந்தை என வாழ்வை தொடர வேண்டும் என்பதற்காக அவள் இந்தியா வர சம்மதித்தாள். எனக்காக அவள் உயிராய் மதிக்கும் தந்தை கூறிவிட்ட ஒரே காரணத்திற்காக இங்கே வந்தாள். அவளை வீட்டினுள் அனுமதிப்பது உனக்கு பிடிக்காமல் போய்விடுமோ என்று பயந்து எதிர் வீட்டில் யாரோ ஒருத்தியைப் போல் தங்க வைத்து, உனக்காக எவ்வளவு பாடுபட்டிருக்கிறோம் என்று உனக்கு தெரியுமா? உன்னை பெற்ற கடனிற்காக நான் கஷ்டப்பட்டால் சரிதான். எங்கோ பிறந்து எங்கோ வளர்ந்த நித்யா எதற்காக கஷ்டப்பட வேண்டும்? ஆனால் அவள் முயற்சித்தாள். நாங்கள் அனைவரும் விரும்பியபடி அவள் உன்னை மாற்றினாள். கடைசியில் உன்னை உயிருக்கு உயிராய் காதலிக்கவும் தொடங்கினாள். அவள் மீதான உனது காதலையும் அறிந்து கொண்டாள். எல்லாம் நன்றாக சென்று கொண்டிருந்த போது ஏதோ ஒரு கலிசடையின் பேச்சை கேட்டுக்கொண்டு நீ அவளை தவிர்த்தாய், விலக்கினாய், ஒதுங்கி நின்றாய். அப்போதுதான் அந்த பார்ட்டி நாள் வந்தது. இதை தவிர்த்தால் நீ அவளை திருமணம் செய்ய மறுத்து பழையபடி வாழ்வை தொடர ஆரம்பித்து விடுவாயோ என்று அப்போதும் கூட உன் வாழ்வை பற்றி யோசித்துதான் அவள் கல்யாணம் செய்து கொண்டாள். சம்பந்தமே இல்லாமல் உன் வாழ்வில் புகுந்து நன்மையை ஏற்படுத்தினாளே, அவளை அவமானப்படுத்தி வெளியே துரத்தி அடித்து விட்டாயே. உனக்கு இந்த ஜென்மத்தில் மன்னிப்பு என்பதே கிடையாது என்று கூறிவிட்டு அவர் அறையை விட்டு வெளியேறிவிட ஸ்தம்பித்து போனான் கௌதம். நித்யா அவனது மாமன் மகள். அவனுக்காகவே இந்தியா வந்து தங்கி அவனை மாற்ற முயன்று அதில் வெற்றியும் பெற்றவள். அவளை போய் விரட்டி அடித்து விட்டானே பாவி. அம்மா கூறியது போல் இந்த பாவத்திற்கு மன்னிப்பே கிடையாதே. தலையை அளந்த கோதி நிலைகுலைந்து கீழே விழுந்தவனுக்கு நித்யா நித்யா என்கிற வார்த்தையை தவிர வேறு வார்த்தையே வரவில்லை. உடனே அவளை சந்தித்து மன்னிப்பு கேட்க வேண்டுமென்று தோன்றியது அவனுக்கு. அவள் மன்னித்தாலும் மன்னிக்காவிட்டாலும் அவளை ஒரு முறையேனும் காண வேண்டும். விரைவாக சென்று ஹாலில் அமர்ந்திருந்த அன்னையின் காலடியில் அமர்ந்தவன், அம்மா நான் மிகப்பெரிய குற்றம் செய்துவிட்டேன் அம்மா. நித்யா எனக்கு வேண்டும் அம்மா. ஒரு முறை அவளை விலக்கி நான் செய்த தவறு போதும். இனியும் அவளை பிரிந்து என்னால் இருக்க முடியாதம்மா. நான் அவளை பார்க்க வேண்டும் இப்போதே. அவள் எங்கிருக்கிறாள் என்று சொல்லுங்கள் ப்ளீஸ் என்று கெஞ்ச, அவனை வெறுத்து நோக்கியவர், நீ விரும்பும்போது அருகே வருவதற்கும் நீ வெறுக்கும்போது தூரப்போவதற்கும் நித்யா ஒன்றும் உன் வீட்டு வேலைக்காரி அல்ல என்று அவர் எழுந்து செல்ல, அம்மா என்னை மன்னித்து விடு. இனியொரு முறை அவளை கஷ்டப்படுத்தும் எந்த காரியத்தையும் நான் செய்ய மாட்டேன். ஒரு முறை அவளை நான் பார்க்க வேண்டும் ப்ளீஸ் அம்மா என்று கெஞ்சியவனை பொருட்படுத்தாது அவர் தன் அறைக்குள் சென்று கதவை தாளிட்டு கொண்டார். 3 நாட்கள் அன்னையை தொடர்ந்து காலில் விழாத குறையாக கெஞ்சி நித்யா நியூயார்க்கில் இருப்பதை தெரிந்து கொண்டான். தேங்க்யூ மாம் என்று அன்னையை கட்டி கொண்டவன், நான் திரும்பி வரும்போது நிச்சயம் உன் மருமகளோடு தான் வருவேன் என கூறிவிட்டு விரைந்து ஓடி சென்றான். நித்யா என மனம் முழுவதும் அவள் முகமும் சிரிப்பும் துருதுரு குறும்புத்தனமும் தன்னிடம் சண்டை பிடிக்கும் குழந்தைத்தனமும் மன்னக்கண்ணில் தோன்றி சிரிப்பை வரவழைத்தது அவனுக்கு. அவளை எண்ணியபடியே பயணத்தை முடித்தவனுக்கு அவளது வீட்டை நோக்கி நடந்தபோது இதயம் படபடவென அடித்து கொண்டது. விஸ்வநாதன் என்கிற பெயர் பலகையின் மீது வரையப்பட்டிருந்த பொம்மையும் மீசையும் அது யாருடைய வேலை என்பதை அவனுக்கு தெல்ல தெளிவாக காட்டியது. அந்த பொம்மையை வருடியபடி நின்றிருந்தவன் கண்களில் கோர்த்த கண்ணீரை அடக்கி காலிங் பெல்லை அழுத்தினான். அன்று பள்ளி விடுமுறை நாள் ஆதலால் வீட்டில் இருந்த நித்யா தனியாக அமர்ந்திருந்தால் மனம் எதையேனும் நினைத்து கலங்கும். தேவையா என்று எண்ணிக்கொண்டு வீட்டை சுத்தம் செய்ய துவங்கினாள்.
சிறிது நேரத்திலேயே காலிங் பெல் அடிக்கும் சத்தம் கேட்டு கதவை திறந்தவள் வெளியே நின்று கொண்டிருந்த கௌதமை கண்டு ஆடிப்போனாள். ஏன் வந்தான்? எதற்காக வந்திருக்கிறான்? உயிரும் உணர்வும் இருந்தும் ஜடம் போல் நடமாடிக் கொண்டிருப்பவளை மொத்தமாக அழித்துவிட வந்திருக்கிறானா? அவனை கண்டு திகைத்து பின் நடுங்கி போனவள் நெஞ்சை பிடித்து கொண்டு கால் மடங்கி மயங்கி சரிந்தாள். நித்யா என ஓடி வந்து அவளை பற்றியவன் அவளை தன்னோடு அணைத்து நிதி நிதி என்று கண்ணீருடன் அழைக்க சிரமத்துடன் விழிகளை திறந்து நோக்கியவள் அவனது கண்ணீரை கண்டு திகைத்து பின் அவனிடமிருந்து சட்டென விலகினாள். பயணம் செய்த அத்தனை மணி நேரங்களும் அவளை பற்றி மட்டுமே சிந்தித்து கொண்டு வந்தவன் தன்னை விட்டு விலகி நின்றவளின் மீதிருந்து பார்வையை அகற்றாமல் அவளையே நோக்கினான். தூக்கி கட்டியிருந்த கொண்டையுடன் முழங்காலை தாண்டி வழிந்த ஸ்கர்ட்டுடன் மெலிந்து போன தோற்றத்துடன் நின்றிருந்தாள் அவள். தன்னையே அளந்து கொண்டிருந்தவனை நிமிர்ந்து நோக்கிய நித்யாவும் சற்று திகைத்துதான் போனாள். பல நாட்களாக மலிக்கப்படாத தாடியுடன் தூக்கமில்லாது சிவந்து போன விழிகளுடனும் மெலிந்த தோற்றத்துடனும் இமைத்தால் கூட எதிரில் இருப்பவள் மறைந்து விடுவாளோ என்று பயந்து அவளையே கண்களால் பருகியபடி நின்றிருந்தான். அவனது பார்வையில் இருந்த குற்ற உணர்வும் என்னை மன்னிக்க மாட்டாயா என்கிற தவிப்பும் அவளை கண்டதும் ஒளி பெற்ற அவனது கண்களும் அது வெளிப்படுத்திய எல்லையற்ற காதலையும் கண்டு திகைத்து போனவள் சட்டென மறுபுறம் திரும்பி நின்றாள். காலிங் பெல் சத்தம் கேட்டு கதவை திறந்த மகளிடமிருந்து எவ்வித பதிலும் இல்லாமல் போனதைக் கண்டு தன் அறையிலிருந்து வெளியே வந்த விஸ்வநாதன் நித்யாவிடமிருந்து பார்வையை திருப்பாமல் அவளையே விழிகளால் வருடிக் கொண்டிருந்த கௌதமை கண்டு வியந்து அவன் அருகே வந்தார். கௌதம் என்று அழைத்தவரின் புறம் திரும்பியவன் மாமா நான் நான் என்று தயங்கி நிற்க அவனது முகத்திலிருந்தே செய்த தவறை உணர்ந்தால்தான் அவன் திரும்பி வந்திருக்கிறான் என்பதை அறிந்து கொண்டவர் முதலில் உள்ளே வா கௌதம் என்று அழைக்க தந்தையை உறுத்து விழித்தாள் நித்யா. வெகு நாட்களுக்கு பிறகு அவள் கோபத்தை கண்டவர் திகைத்து அவளை நோக்க அவன் மெல்ல நடந்து உள்ளே வந்து அமர்ந்தான். நின்ற இடத்திலிருந்து அசையாமல் நின்றிருந்தவளை நோக்கியபடி அமர்ந்திருந்தவனை என்று தொண்டையை செருமியவர் என்ன விஷயமாக நியூயார்க் வந்திருக்கிறீர்கள் தம்பி என்று ஒன்றும் அறியாதவர் போல் அவர் விசாரிக்க அவரை அடிபட்ட பார்வை பார்த்தவன் நான் என் மனைவியை என்னுடன் அழைத்து போக வந்திருக்கிறேன் மாமா. இனியும் என்னால் அவளை பிரிந்திருக்க முடியுமென்று தோன்றவில்லை. என்னுடன் அவளை அனுப்பி வைப்பீர்களா மாமா என்று கெஞ்சலுடன் வினவினான். நித்யாவிற்கும் அவனுக்கும் திருமணமான பின்பு கூட அவரை சாரென்றே அழைப்பவன் திடீரென மாமா மாமா என்று அழைத்ததும் வியப்பாகி போனது அவருக்கு. அவர் பார்வையை கண்டு மெலிதாக முறுவலித்தவன் ஏன் மாமா என்று அழைக்கிறேன் என்று பார்க்கிறீர்களா? அம்மா என்னிடம் அனைத்தையும் கூறிவிட்டார்கள். நீங்கள் எனக்காக நித்யாவை அனுப்பி வைத்ததை அனைத்தையும் கூறினார்கள் என்றவன் சட்டென அவரது கைகளை பற்றி கொண்டு மாமா நான் நித்யாவை உயிராக நேசிக்கிறேன். என் அறிவீனத்தால் முட்டாள்தனமாக நடந்து கொண்டு அவளை காயப்படுத்தி கஷ்டப்படுத்தி துன்புறுத்தி இருக்கிறேன். என்னை அவள் மன்னிப்பாளா? மன்னித்து ஏற்றுக்கொள்வாளா? நான் அவளுடன் வாழ விரும்புகிறேன் மாமா. என் நித்யா எனக்கு வேண்டும் என்று கண்கலங்க கூற அதுவரை அவன் பேசியதை பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த நித்யாவிற்கு அதற்கு மேல் முடியாமற் போக அது இந்த ஜென்மத்தில் நடக்காத ஒன்று என்று உரக்க கூற அவள் வாய் திறந்து பேசியதற்காகவே தவம் கிடந்தவன் போன்று வேகமாக அவள் அருகே வந்தான். மூச்சு வாங்க நிற்பவளை ஆசையுடன் நோக்கியவனை பொருட்படுத்தாது தந்தையிடம் திரும்பியவள் அப்பா அவரை வெளியே போக சொல்லுங்கள். எனக்கு அவரது முகத்தை பார்க்க கூட பிடிக்கவில்லை என்று கத்தியவளை கண்டு முகம் வாடிப்போன கௌதம் நிதி நான் சொல்வதை கேள் ப்ளீஸ் என்று கெஞ்ச வெறுப்புடன் அவள் புறம் திரும்பியவள் கண்ணீர் நீள்மல்க நான் அன்று கெஞ்சினேன். ஒரு முறை நான் சொல்வதை கேளுங்கள் என்று. நீங்கள் செவி சாய்த்தீர்களா? நான் மட்டும் எதற்காக நீங்கள் சொல்வதை கேட்க வேண்டும்? வெளியே செல்ல போகிறீர்களா இல்லையா என்று கூச்சலிட்டவளை கண்டு செய்வதறியாத அவன் நிற்க தம்பி நீங்கள் வெளியே செல்லுங்கள்.
இனியும் என் மகள் அழுது சாவதை என்னால் பார்க்க முடியாது. சொன்னால் கேளுங்கள் என்று விஸ்வநாதன் கெஞ்சத் துவங்கினார்.